நெல்லை மாவட்ட காங்கிரஸ் தலைவர் இயற்கைக்கு மாறான முறையில் மரணமடைந்தார் அப்படின்ற வழக்கில் அவர் கொலை செய்யப்பட்டாரா அப்படின்ற கேள்வி எழுந்திருக்கிறது. செய்தியாளர் சதீஷ்மணி கூடுதல் விவரத்தோடு இணைகிறார். சதீஷ்மணி, ஏன் அவர் கொலை செய்யப்பட்டார் அப்படின்ற ஆங்கிள் வருகிறது, இதற்கான காரணம் என்ன, விவரங்கள்? எரிந்த நிலையில் நெல்லை மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் மீட்கப்பட்டதுல இருந்து அது அவர் தற்கொலையா அல்லது கொலையா என்ற ஒரு கேள்வி தொடர்ந்து எழுந்துகிட்டு இருக்கு. இது தொடர்பா போலீசார் தீவிர விசாரணை நடத்திட்டு வராங்க. ஏற்கனவே நாம இன்னைக்கு ஒரு மதியமே குறிப்பிட்டதுல அவருடைய வாய் மற்றும் தொண்டை பகுதிகளில் பாத்திரங்கள் கழுவக்கூடிய இரும்பு துகள்கள் அதே போல இரும்பு கம்பிகள் இருப்பதாகவும் நாம் குறிப்பிட்டிருந்தோம். தற்போது ஒரு புதிய வீடியோ காட்சிகள் வெளியாயிருக்கு. அதுல கழுத்து மற்றும் தலைப்பகுதிகளில் கம்பிகள் கொண்டு சுற்றப்பட்டிருப்பதும் அதுல தெளிவாயிருக்கு. ஏற்கனவே தற்கொலை என்றால் அது போல இது போல சம்பவங்கள் இருக்காது என்பது பல போலீஸ் விசாரணை பல சம்பவங்கள்ல உறுதியாயிருக்கு. இந்த நிலையில இது ஒரு தற்கொலைக்கு இல்ல அப்படிங்கிற மாதிரி நிரூபிக்க மாதிரி தான் ஏற்கனவே மதியம் சொன்ன சம்பவம் அதே போல தற்போது வீடியோ காட்சிகளும் வெளியாயிருக்கின்றன. இதுல இது கொலை செய்யப்பட்டிருக்கலாமா என்ற ஒரு சந்தேகத்தை மேலும் மேலும் வலு சேர்க்கும் வகையில தான் அடுத்த தற்போது வெளியாகக்கூடிய அந்த வீடியோ காட்சிகள்ல நீங்க பார்க்கலாம். அது கழுத்து மற்றும் தலை ஆகியவற்றில் இரும்பு கம்பிகளால சுற்றப்பட்டிருக்கு. அதே போல கண்ணப்பகுதியிலும் அந்த இரும்பு கம்பிகள்லாம் அப்படியே மிக ஒரு சுத்தப்பட்டு அப்படியே இருக்குது. எனவே இது போன்ற ஒரு முறைகள் இது தற்கொலைக்கு வாய்ப்பு இல்லை என்பதையும் அதே போல கொலைக்கான அதிக வாய்ப்புகள் இருப்பதையும் என்பதற்கான அந்த வீடியோ காட்சிகள் தான் தற்போது வெளியா இருக்கு. ஏற்கனவே 8 தனிப்படைகள் அமைத்து தீவிர விசாரணை நடத்திட்டு வராங்க. இதுல யார் இதுல தொடர்புடையவர்கள் என்பது கிட்டத்தட்ட சனிக்கிழமையில இருந்து இந்த விசாரணை தீவிரமா நடந்துட்டு வருது. அதே நேரத்துல பிரேத பரிசோதனை அறிக்கையும் முதற்கட்ட அறிக்கையும் வெளியாயிருக்கு. இந்த நிலையில தான் தற்போது நமக்கு கிடைத்துள்ள இந்த வீடியோ காட்சிகள்ல நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க. தொடர்ந்து காவல்துறையில இதுவரைக்கும் இது தற்கொலையா அல்லது கொலையா அப்படிங்கறத இதுவரைக்கும் தெளிவுபடுத்தல. இந்த நிலையில கொலைக்கான சந்தேகங்கள் என்ற அடிப்படையில மிக வலுவாக இருக்கக்கூடிய இந்த வீடியோ காட்சிகள் தற்போது வெளியாயிருக்கு. தொடர்ந்து இது குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாக நெல்லை மாவட்ட போலீசார் தெரிவித்திருக்கிறார். நெல்லை மாவட்ட காங்கிரஸ் தலைவர் கொலை செய்யப்பட்டாரா அப்படின்ற கோணத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது. அதற்கான புதிய புகைப்பட ஆதாரங்களும் வழக்கில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றன. அதனை நாம் முக்கிய செய்தியாக பார்த்தோம். நன்றி சதீஷ்மணி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.